அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வாரத்தின் கடைசி நாளாகிய இந்த சனிக்கிழமையிலே நீர் எங்களை மீண்டும் எழுப்பி உம்முடைய வாசகங்களை நாங்கள் கேட்பதற்கு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை ஏற்று நடக்கக்கூடிய பிள்ளைகளை எங்கள் உருவாக்கும். உம்முடைய சமூகம் இந்த நாளில் முழுமையான ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும், பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு சம்பவத்தை நமக்கு இந்த நாளில் தெரியப்படுத்துகிறார். எப்படி என்றால், தேவதாசன் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலிருந்து அவர்கள் பெற்றிருந்த அந்த விசுவாசத்தை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார்கள் என்பதை இந்த சத்தியம் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுடைய பலவீனங்களின் நிமித்தம், செய்கைகளின் நிமித்தம் அவர்கள் சர்ப்பங்களால் தீண்டப்பட்டார்கள். அப்பொழுது அநேகர் மரித்து விட்டார்கள். இதை பார்த்த ஜனங்கள் மோசேயினிடத்தில் சொல்லி, நாங்கள் படிந்து கொண்டு இருக்கிறோம், எங்களுக்காக தேவ சமூகத்தில் நீர் மன்றாடி அந்த சர்ப்பங்களை எங்களை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று சொல்லுகிறார்கள். என்னாகம புஸ்தகம் 21வது அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் வாசிப்போம் என்றால், அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாக பேசினதினால் பாவம் செய்தோம், சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்கு விண்ணப்பம் செய்தார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஒரு வெண்கல சர்ப்பத்தை உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அன்பு பிள்ளைகளே, மோசே ஆண்டவருடைய சமூகத்தில் எப்பொழுதெல்லாம் விண்ணப்பம் செய்கிறாரோ அந்த விண்ணப்பங்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார், கேட்கிறார். எந்த விண்ணப்பத்தையும், மோசே செய்த விண்ணப்பத்தை அவர் நிறைவேற்றாமல் போனது இல்லை. அப்படி என்றால் இங்கு வேதம் சொல்கிற வார்த்தை என்ன என்றால், எசேக்கியேலின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும்போது தேவ சத்தியங்கள் நம்ம எந்த அளவு காண்பிக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேதாகமத்தில் எசேக்கியேலின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால், அதிலே தேவ சமூகத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை 20வது வசனம், பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும், குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும், துன்மார்க்கருடைய துன்மார்க்கமும் அவன் மேல்தான் இருக்கும் என்று
அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்குள் பலப்படுகிற அந்த பலம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? எது நிமித்தம் சர்ப்பங்கள் அவர்களை தீண்டினது என்றால், அங்கு முறையிடுகிறார்கள், நாங்கள் உமக்கு விரோதமாகவும் ஆண்டவருக்கு விரோதமாகவும் பேசின அந்த வார்த்தைகள் என்று சொல்லுகிறார். இதே என்னாகம புஸ்தகம் 11வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு 2வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அப்பொழுது ஜனங்கள் மோசேயை நோக்கி கூப்பிட்டார்கள். மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். உடனே அக்கினி அவிந்து போயிற்று. அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பாய் இருந்தது. கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் மூண்டது. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எறிந்து பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது. அவர்கள் அக்கினியினால் பாதிக்கப்படும்போது மோசேயினிடத்தில் விண்ணப்பம் பண்ணி, ஆண்டவர் அந்த விண்ணப்பத்தை கேட்டு அக்கினியை அவிக்கும்படி செய்தார். அன்பு பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு உகந்த ஒரு அனுபவத்தை நாம் எப்படி பெற்றிருக்கிறோம் என்பதை யோசித்து பார்த்தால், 78வது சங்கீதம் 34வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அவர்களை அவர் கொல்லும்போது அவரை குறித்து விசாரித்து அவர்கள் திரும்பி வந்து தேவனை அதிகாலமே தேடி, தேவன் தங்கள் கண்களை என்றும் உன்னதமான தேவன் தங்களை மீட்பார் என்றும் நினைவு கூர்ந்தார்கள். அன்பு பிள்ளைகளே, தேவனை நோக்கி கூப்பிடும் போது தேவன் அவர்களை விடுவிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எப்படி என்றால், நாம் தவறு செய்த போது அந்த தவற்றை ஒரு நாளும் மறைக்காமல் தேவ சமூகத்தில் நாம் அறிக்கையிட்டு அந்த தவறுக்காக வருத்தப்படுகிற ஒரு மனதை ஆண்டவர் பார்க்கும்படி நாம் இருக்க வேண்டும். ஏதோ ஒரு கடனுக்காக, ஆபத்திலிருந்து மீட்டுக்கொள்வதற்காக நாம் விண்ணப்பம் பண்ணினோம் என்று ஆண்டவர் உணர்ந்து விட்டால் மீண்டும் அந்த கோபக்கனல் அவர்களை சாரும். எனவே நாம் விண்ணப்பம் பண்ணும்போது தேவனுக்கு எந்த அளவு விண்ணப்பத்துங்களை நாம் செய்கிறோம் என்பதை அங்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவ அனுகூலத்திலே வாழ்கிற நாம் ஆண்டவருக்குள் சில தவறுகளை செய்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருந்தாலும், அந்த தவறுகளினால் தேவன் நமக்கு கொடுக்கிற தன்மைகள் என்ன என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். அவர்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 26வது அதிகாரம் 14வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அவர்கள் செத்தவர்கள் ஜீவிக்க மாட்டார்கள், மாண்ட ராட்சதர் திரும்ப எழுந்திரார்கள். நீர் அவர்களை விசாரித்து சங்கரித்து அவர்கள் பேரையும் அழிய பண்ணினீர். அன்பு பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, தேவனுக்கென்று பிழைக்கிறவர்கள் நீதி செய்கிற ஒரு அனுபவத்தை பெற்றிருந்தால் அவர்கள் விண்ணப்பங்களை தேவன் கேட்பார். ஆனால் பாவம் செய்தவர்கள் திரும்பவும் தன்னுடைய ஒழுங்கினத்தின் நிமித்தம் அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பேசினாலும் செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆண்டவர் சொல்லுகிறார், எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை அல்லாமல் வேறே ஆண்டவர் யார் எங்களை ஆண்டார்கள்? இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை அல்லாமல் வேறே ஆண்டவர்கள் எங்களை ஆண்டபோது நாங்கள் அப்படிப்பட்ட பலவீனத்தில் இருந்தோம்.
இனிமேல் உம்மை மாத்திரம் நாங்கள் சார்ந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துவோம் என்று ஏசாயா 26:13 சொல்லுகிறார். அவர்கள் செத்தவர்கள் இனிமேல் ஜீவிக்க மாட்டார்கள். மாண்ட ராட்சதர் திரும்ப எழுந்துகிறார்கள். நீர் அவர்களை விசாரித்து சங்கரித்து அவர்கள் பேரை அழிய பண்ணினீர் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, நாம் தேவ சமூகத்தில் நம்மை தேவனுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய ஒரு அனுபவத்திலே நம்ம ஒப்பு கொடுத்தால் ஆண்டவருடைய கணிசத்தின் கரம் நம்மை தேவ சமூகத்தில் மீட்டுக்கொள்ளும் என்று நாம் நினைக்க வேண்டாம். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நமக்குள் வாசம் பண்ணுகிற தேவ சத்தியம். நாம் ஆண்டவருக்கு பிரியமாக நம்முடைய நடத்தை காணப்பட வேண்டும். இதைத்தான் மோசேயினிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு சமயம் அவர்கள் வெண்கல சிலையை உண்டு பண்ணி, அதாவது தங்களுடைய ஆபரணங்களில் இருந்து அவர்கள் ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி அதை வணங்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார், இந்த ஜனங்களுக்காக நீ எவ்வளவு விண்ணப்பம் பண்ணினாய், இவர்கள் இன்னும் திருந்தவில்லை. எனவே இவர்கள் மீது நான் ஆக்கினையை அனுப்புவேன் என்று ஆண்டவர் மோசேயினிடத்தில் சொல்லுகிறார். இனிமேல் இந்த ஜனத்திற்காக நீ விண்ணப்பம் பண்ண வேண்டாம். இவர்கள் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள், எனக்கே செவி கொடுக்க மாட்டோம் என்கிறார்களே என்று ஆண்டவர் எசேக்கியேலின் புஸ்தகத்திலே சொல்லியிருக்கிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, லேவியராகம புஸ்தகம் 20வது அதிகாரம் அங்கு 40வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணி நடப்பித்த தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் அறிக்கையிடுவதுமன்றி அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவர்களுடைய சத்துருக்களின் தேசத்தில் அவர்களை கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு விருத்த சேதனம் இல்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டார். நான் யாக்கோபோடே பண்ணின என் உடன்படிக்கையும் ஈசாக்கோடே பண்ணின என் உடன்படிக்கையும் ஆபிரகாமோடே பண்ணின உடன்படிக்கையும் நினைப்பேன், தேசத்தையும் நினைப்பேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த வாசகம் நமக்கு சொல்லுகிற சத்தியம் என்னவென்றால், நான் அவர்களை அழிக்கும்படி நினைத்த அந்த நினைப்பை அவர்கள் அழியாதபடி இருக்க வேண்டும் என்று விரும்பினால் அவர்கள் பேசின அந்த பேச்சுக்கள், அவர்கள் செய்து கொண்டிருக்கிற அந்த விரோதமான செயல்களிலிருந்து தங்களை விடுவித்து கொண்டு தாங்கள் செய்தது தவறு என்று ஒத்துக்கொண்டார். அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கும் நாம் பல நேரங்களில் பலவிதமான தவறுகளுக்குள் அகப்பட்டு விடுகிறோம். மாமிச பலவீனத்தின் நிமித்தம் அந்த தவறுகளிலிருந்து நாம் திரும்ப வேண்டுமென்றால் நாம் செய்ததை ஒத்துக்கொள்ள வேண்டும். ஒரு தண்டனைக்காக ஒத்துக்கொள்ளாமல் உண்மையில் பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலின்படி நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். அன்றைக்கு பெந்தைக்கோஸ்தே நாளிலே யாக்கோபு, பேதுரு, யோவான் 3 பேரும் அங்கு தேவ வசனத்தை அங்கு போதித்து கொண்டிருக்கும்போது அந்த வார்த்தைகளை கேட்ட மக்கள், ஆண்டவருமாறே, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். தங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 36, 37 வசனங்களிலே இதை நாம் வாசிக்கலாம். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வார்த்தைகள் நாம் செய்த தவறுகளை ஒத்துக்கொள்ள வேண்டும். அது தண்டனைக்காக அல்ல, ஒரு மனம் திரும்புதலுக்காக ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி ஒத்துக்கொள்ளும் பட்சத்தில் நான் அவர்களுக்கு செய்த தவற்றை மன்னித்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு பண்ணின உடன்படிக்கையும் அவர்கள் வாழ்ந்த தேசத்தையும் நான் நினைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற இந்த அனுபவங்கள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? யாத்திரையாகம புஸ்தகம் 8வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால் 8:8 ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகள் என்ன? அவர் சொல்லுகிறார், பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து
அந்த தவளைகள் என்னையும் என் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பலியிடும்படி ஜனங்களை போக விடுகிறேன் என்றார். பார்வோனுக்கு ஏற்பட்ட அந்த வாதைகள் 5வது வாதை, தவளைகளை அனுப்பினார். அந்த 10 வாதைகளிலுமே எதற்கு அவர்கள் பார்வோனும் அவனுடைய சேனைகளும் கீழ்ப்படிந்தார்கள்? அன்பு பிள்ளைகளே, ஒவ்வொரு முறையும் பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தின போது அந்த ஜனங்களுக்காக மோசே ஆண்டவரிடத்தில் கேட்டார். ஆண்டவர் அவைகள் எல்லாவற்றிலும் வந்து அவர்களை தப்பிக்கும்படி கொடுத்தார். எப்பொழுது தலைப்பிள்ளை சங்காரம் ஏற்பட்டதோ அந்த தலைப்பிள்ளை சங்காரத்தில் கூட அவர்கள் ஒத்துக்கொள்ளும்படி, தண்டனையிலிருந்து தப்பித்து கொள்ளும்படி மனதை செலுத்தினார்களே அன்றி உண்மையில் இல்லை. அவர்களை ஆண்டவர் வெளியே அனுப்பும்போது பார்வோனும் அவனுடைய சேனைகளும் தனக்கு இருந்த வைராக்கியத்தை, மனக்கடினத்தை அவர்கள் நிரூபித்து காண்பித்து அங்கு சேனைகளை அவர்களுக்கு பின்பாக அழிக்கும்படி அனுப்பினார். அன்பு பிள்ளைகளே, நான் முன்பு சொன்னது போல தண்டனைக்காக அல்ல, மனம் திரும்பி பிழைக்க வேண்டுமென்று நாம் விண்ணப்பம் செய்தால் மட்டுமே ஆண்டவர் அந்த விண்ணப்பத்தை கேட்பார். ஒருவேளை பார்வோனும் அவனுடைய சேனைகளும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாமல் அவர்களை விட்டுவிட்டு இருந்தால் அந்த தேசம் இன்னும் செழிப்புள்ள தேசமாக மாறியிருக்கும். ஆண்டவரை தெய்வமாக கொண்டு தங்களுக்குள் இருந்த அந்த விக்கிரகங்களை அவர்கள் வெறுத்திருந்தால் ஆண்டவர் அந்த தேசத்தை அழித்திருக்க மாட்டார். இன்றைக்கு தேவ சமூகத்தில் நாம் எந்த அளவு ஆண்டவரோடு இசைந்திருக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறோம்? சற்று யோசிப்போம். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய காலங்கள் தேவ சமூகத்தில் நிறைவேறுகிற ஒரு அனுபவம் நம்மிலே எப்படி காணப்படுகிறது? அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற சத்தியம் என்ன? அப்போஸ்தலர் 8:24 அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அதற்கு சீமோன், நீங்கள் சொன்ன காரியங்களில் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடிக்கு எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். அன்பு பிள்ளைகளே, இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் அங்கு நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஒருவேளை நாம் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக் கொள்ளும் போது நம்ம இருதயத்தின் எண்ணங்கள் ஆண்டவருக்கு மன்னிக்கும் கிருபையை கொடுக்கும், நாம் மன்னிப்பு கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவ சமூகத்தில் தேவனுக்குள் வாழ்ந்து வருகிற காலங்களில் நாம் தேவனை எப்படி மனமாற செய்கிறோம்? அன்பு பிள்ளைகளே, சீமோன் எப்படி ஞானஸ்நானம் எடுத்தார்? அவன் ஒரு பொறாமை நிமித்தம் பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொண்டு பணம் கொடுத்து அந்த அபிஷேகத்தை பெற வேண்டும் என்று நினைத்தான். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மனம் திரும்பி உன் குற்றங்களை உணர்ந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஆதாயத்திற்கென்று செய்யாமல் உண்மையில் நீ மனம் பொருந்தி ஜெபித்தால் உனக்கு செய்த தவறுகள் மன்னிக்கப்படும் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழி நடத்தும் போது அவர்களுக்கு உண்டான அந்த குணலட்சணங்களை நாம் எப்படி பார்க்கிறோம்? சர்ப்பத்திற்கு பயந்த பிள்ளைகள் ஆண்டவருக்கு பயப்படவில்லை. மாண்டு போனவர்கள் பார்த்தபோது
அதை கண்ட மற்ற ஜனங்கள் மோசேயினிடத்தில் வந்தார்கள். மோசே ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவர் ஒரு வெண்கல சப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கோலிலே உயர்த்தி வை, யாரெல்லாம் சர்ப்பத்தினால் தீண்டப்பட்டார்களோ அவர்கள் அதை பார்க்கும்போது பிழைப்பார்கள் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த எச்சரிப்பு என்ன? நாம் தேவ சமூகத்தில் மீட்பை பெற்று அவருடைய ராஜ்யத்தில் பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்மை படைத்த தேவனுடைய நோக்கம். உங்களுக்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். நான் வந்து மறுபடியும் உங்களை அழைத்து செல்லுவேன் என்று சொல்லுகிறார். எந்த இடத்தில்? எனக்காக என் தேவன் வைத்திருந்த அந்த இடத்தில் நான் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். நீங்கள் வீடுகளை கட்டுவீர்கள், அந்த வீட்டிலே வேறொருவன் குடியிருக்க மாட்டான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, இவ்வளவு எச்சரிப்புகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருந்த போதும் நாம் அவருக்கு செவிகொடாமல், விக்கிரகங்களுக்கு விலகி ஓடாமல், இஸ்ரவேல் ஜனங்களைப் போல இருதயத்தின் கடினத்தோடு நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்றால் ஆண்டவர் சொல்லுகிற அந்த சிட்சை நம்மீது வரும். நாம் பிழைக்க வேண்டும் என்று விரும்புகிறோம், தேவனுடைய ராஜ்யத்தில் சேர வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றால் அந்த விருப்பத்திற்கு விரோதமான கொள்கையில் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. அந்த செயல்களிலே நாம் நம்மை விட்டு மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவஜனமே, இன்றைக்கு உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் தேவனுக்கு விரோதமான எண்ணங்கள் உங்களுடைய செய்கைகளாக இருக்கும் என்றால் அதை மாற்றிக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது இந்த சப்தம் உங்களுடைய காதுகளில் தொனித்து உங்கள் இருதயத்தை குத்தும் என்றால் நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். அப்பொழுது தேவ கிருபை, அவரால் கொடுக்கப்படுகிற அந்த மன்னிப்பு நம் அனைவருக்கும் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கும் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம், ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட நாங்கள் எத்தனையோ இருதயத்தின் கடினத்தினாலே நாங்கள் செய்து கொண்டிருக்கிற அந்த தவறுகளை மீட்டெடுத்து நாங்கள் அவைகளை விட்டு ஓய்ந்து உம்முடைய தண்டனைக்கு தப்பித்துக் கொள்வதற்காக அல்ல ஆண்டவரே, உம்முடைய நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்காக இந்த தவறுகளை நாங்கள் செய்தோம் என்று ஒத்துக்கொண்டு உமக்கு முன்பாக அறிக்கையிடுகிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருடைய அறிக்கையையும் நீர் ஏற்று எங்களை மன்னித்து உம்முடைய ராஜ்யத்தின் கூட்டத்திலே எங்களையும் பிரஜைகளாக நீர் சேர்த்துக்கொள்ள உம்முடைய பாதத்தில் வருகிறோம். நீர் விசுவாசமுள்ள ஜெபம் வினியாளிகளை ரட்சிக்கும் என்று சொன்னீரே, நீங்கள் விசுவாசத்தோடு எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசங்கள் என்று சொன்னீரே. இந்த நாளிலும் இந்த காலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் இந்த பரிசுத்த நாளில் நாங்கள் செய்கிற விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை மனமாற நீர் அருள் புரியும். இது எங்களால் முடியாத ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவர் எங்களுக்குள் தங்கி எங்களுடைய மனக்கசப்பை முற்றிலும் நீக்கி அவர்களுக்கு நாங்கள் செய்கிற இந்த விண்ணப்பங்களை ஏற்று அவர்களை விடுவியும், காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுத்த இந்த சத்தியத்தின்படி நம் இருதயத்தை கடினப்படுத்தாமல் தேவனுக்கு முன்பாக நாம் செய்த எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு ஒத்துக்கொண்டு மனம் திரும்புகிற ஒரு இருதயத்தை நாம் பெற்றுக்கொள்ள இந்த வார்த்தைகள் நமக்கு பெரும் உதவியாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற இந்த ராஜ்யத்தை நாம் இழக்க வேண்டாம். நமக்குள் இருக்கிற மாமிசத்தின் கிரியைகளை வெறுத்து ஆவியின் கனிகளில் வல்லமையை பெற்றுக்கொள்ள தேவ சமூகம் நம்மை ஆட்கொள்ளும். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.